வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இப்போ எங்கே போயிருக்கோம்னா, கடலில் கல் போடுறத உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் அதுக்காக தான் உள்ளே போயிருக்கேன். நான் கன்னியாகுமரி மாவட்டம் காடியாபட்டினம். வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், கடலுக்குள்ளே வந்து வழித்தண்டா மச்சு, அது கல் பூரா கடலில் கொட்டி கொட்டி கல் மண் கொட்டி கடலுக்குள்ளே உள்ளே பாதை போடுறாங்க. இது எதுக்காக வேண்டினா, ரெண்டு பக்கம் போட்டு நிப்பாட்டிருக்க வேண்டிய கடலுக்குள்ளே வந்து போட்டு நிப்பாட்ட முடியாதுல்ல, அதுக்காகத்தான் அந்த இது மாதிரி அரசாங்கம் பண்ணி தராங்க. மீனவர்களுக்கு ரெண்டு சைடும் போட்டு நிப்பாட்டிக்கலாம் அழகா. ஏன்னா அலையை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். மெயினாக வந்து கரையோரம் வந்து மண்ணை வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டி தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. பாருங்கள், எத்தனை மீட்ரு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 100 அடி 200 வீட்டு கணக்கு எனக்கு தெரியாது, குறைஞ்சது 200 அடி 300 அடி பக்கம் போட்டிருக்காங்க கடலுக்குள்ளே. இப்போ உள்ள லாரி போயிருக்குது, டிப்பர் லாரி மண் இது கல் கொட்டுறதுக்கு. அந்த காட்சியை கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவீங்க. பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த காணொலி மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், தள்ளி விட்றாதீங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக போட்டிருக்கான்னு பாருங்கள். உள்ளே கிட்டாச்சு நிற்கிது. அப்படியே சரி, உள்ளே ஃப்ரெண்டு ஓடி இருக்கிறான், அவனையும் பார்த்துட்டு அப்படியே கல் கொட்டுறது உங்களுக்கு காட்டலான்னுக்காக தான் வந்தேன் நான். இப்போ கிட்டாச்சு வந்து லாஸ்ட்டில் நிற்கிது. டிப்பர் லாரி வந்த பிற்பாடு கிட்டாச்சு சைடில் கொஞ்சம் போயிடும். உள்ளே வந்து வண்டி கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு உள்ளே பாதை அமைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது. கடலுக்குள்ளே போகிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. சுனாமி எது வந்துச்சுன்னு நம்மளால் ஓட முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு பயந்துகிட்டே போனேன் நான். இருந்தாலும் சரி விடு, நம்ம 1000லையும் சாவு 100லையும் சாவு, எனக்குன்னா ஒரு நாளைக்கு நம்ம சாவத்தானே போகிறோம் அப்படின்னுக்கா சரி பயப்படாமல் நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ளே நடந்து போயிருக்கேன் நான். பாருங்கள், வேறு லெவலுக்கு அந்த கடல் தண்ணியெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குது. ஓரளவுக்கு கிட்டாச்சு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ லாரி வந்த பிற்பாடு கிட்டாச்சு சைடில் மாறிடுறேண்ணா. பாருங்கள், பக்கத்தில் வந்துட்டேன். அவ்வளோதான், கடை பக்கத்தில் கிட்டாச்சு போதும் வந்தாச்சு. காட்சியை பாருங்கள், நல்லா பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க, தள்ளி விட்றாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. நான் சரி உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் அந்த வீடியோவை நான் எடுத்து நான் வெளியிடுறேன். நான் அருமையாக பண்ணுறாங்க. கல் கட்டுருந்தேன், அதுக்காக ஒரு கல் ஒன்று எடுக்க அப்படி சைட்லேருந்து மட்டமான கல். திரும்ப காட்டுறேன் பாருங்கள். ரிட்டர்ன் போகிறதுக்கு லாரி 2 நேரத்தை வந்துடும். பாருங்கள், வந்துச்சுன்னா இந்த வண்டியை சைடில் ஓரம் கட்டிட்டு லாரி உள்ளே வந்துடும். ரெண்டு வண்டி கிராஸ் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், அவங்க கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிட்டோம்னா உள்ளே லாரி வந்துடும். வந்த பிற்பாடு லாரி உள்ளே போய் கொட்டிடும். உள்ள கடலுக்குள்ளே கல் கிடக்கு பார்த்தீங்களா, ஸ்டார் கல். அந்த கல் தான் போட்டு கொடுக்கோங்க உள்ள கடலுக்குள்ளே. இந்த மாதிரி ஃபுல்லாகவே உடவுகளில் பூரா பரங்கள்லாம் உள்ளே போட்டுட்டு அதை ஸ்டார் கல்லை சைடில் ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும். அதுதான் எங்களோட வேலையை. அந்த வேலை தான் பார்த்துக்கிருக்கோம். இந்த வீடியோ வந்து முன்னாடி எடுத்துட்டானு போடலை, ரேட்டுங்களா போடாமல் விட்டானு. அதனால் சரி இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு லாரி பாருங்க போதுங்களா. கிராஸ் பண்ணிடுவாங்க, வண்டி கிராஸ் பண்ணி பாருங்கள். உள்ள கிட்டாச்சு உள்ள லாஸ்ட்டு போய் லாஸ்ட் எண்டுக்கு போய் அப்படி பாருங்கள். நல்லா தூக்கிங்களா. ஏன்னா திரும்பிட்டு ஒரு கணக்கு இருக்குதுன்னா கொட்டி விடுவாருங்கல்ல.
டீ கொட்டாங்க.